நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலின் டெல் அவீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து அடுத்தடுத்த தாக்குதலை ஈரான் முன்னெடுத்திருக்கிறது. ஈரானின் அணுசக்தி ஆய்வு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியிருக்கிறது. டெல் அவீவ் நகரின் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலின் டெல் அவீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் அடுத்தடுத்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. ஈரானின் அணுசக்தி ஆய்வு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் பதிலடியாக இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் முன்னெடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல்களை ஈரான் முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில தற்போதைய நிலை என்னவாக இருக்கு, அது குறித்தான மேலும் விவரம். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான இந்த போர் என்பது 10வது நாளாக நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரான் இந்த விவகாரத்தில் சரணடைய வேண்டும், நிபந்தனை இல்லாமல் அவர்கள் தங்களுடைய அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தி இருந்தார்கள். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆனால் ஈரான் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்சப் போவதில்லை, அமெரிக்கா இதற்குள் வந்தால் அவர்களுக்கும் சேர்த்தே கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் தைரியமாக ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். எச்சரிக்கையை வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பதிலடி கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் இந்த ஈரான் தற்போது ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய அந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் மீதான தங்களது தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறது ஈரான். இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலே தாக்குதலை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றது. ஈரானின் அணுசக்தி ஆய்வு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில இந்த பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் மீது நிகழ்த்த தொடங்கி இருக்கின்றது ஈரான். அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்றது. டெல் அவீவ் நகரினுடைய குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. கடந்த 8 நாட்களுக்கும் மேலாக நடைபெறக்கூடிய இந்த போரிலே இரு நாட்டு அந்த அதிநவீன ஆயுதங்களும் பயன்படுத்தப்படுகின்றது. 2 நாடுகளும் தங்களுடைய சில நட்பு நாடுகளுடைய உதவியை பெற்று அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்களையும் வாங்கி ஏவுகணைகளையும் மாறி மாறி பயன்படுத்தி வருகிறார்கள். வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் பலமாக இருந்தாலும் கூட அவற்றையும் விஞ்சி அந்த நகரினுடைய பல உயர்ந்த கட்டிடங்களை சென்று தாக்கி அழிக்க வல்ல பல ஏவுகணைகளை இருவருமே தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் உலகின் அதிநவீன பயங்கர ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்த நாடாக ஈரான் மாறி வருவதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த போரை அவர்கள் இன்னும் திடமாக நடத்தி வருகின்றார்கள். இன்னும் நாள் செல்ல செல்ல இந்த போரினுடைய தீவிரம் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே இந்த போரை உற்று கவனிக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு தீவிரமாக மாறினாலும் அதனை ஏற்ற வகையில் ஈரான் தங்கள் தரப்பில் ஆயுதங்களை இன்னும் பலப்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.